வணக்கம் மக்களே. பகல்காம் துப்பாக்கி சூடு தீவிரவாதிகளால் 26 சுற்றுலா பயணிகள் மிக மோசமான நிலையில் சுட்டு கொல்லப்பட்டார்கள். இதற்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் விதமா ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகள் பல எடுத்தாலும் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை, எல்லையோரங்கள்ல இராணுவத்தின் மூலமாக துப்பாக்கி சூடு, இது போன்ற பிரச்சனைகளை செய்து கொண்டே இருக்கிறது. அதன் விளைவா போர் சூழும் அபாயம் உருவாகி இருக்கிறது. இதற்காக உள்துறை இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் போர் ஒத்திகை நடவடிக்கைகள் எடுக்குமாறு, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு, மக்களிடையே பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக ஒத்திகை, முன்னேற்பாடுகள், பயிற்சிகள், இது போன்ற விஷயங்களை நாளைக்கு பண்ண இருக்காங்க. ஸோ மக்கள் பாத்தீங்கன்னா நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். யூடியூப் போனோம் ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோம், காமெடி பார்க்குறோம், சிரிக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. மக்கள் ஒவ்வொருத்தரும் நாட்டுப்பற்றோடு இருக்கணும். இது அரசு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கு, நமக்கு என்னென்ன இருக்கக்கூடாது. அரசு சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை, எச்சரிக்கையை மதித்து அதன்படி நம்ம எல்லாரும் நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். யாரும் பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்பும் மிக முக்கியம். ஸோ அதனால யாரும் இது போன்ற செய்திகளை கவனிக்காம மெத்தனமா தயவுசெய்து இருக்க வேணாம். ஒவ்வொருத்தருக்குமே நாட்டுப்பற்று இருக்கணும். இந்தியா பாத்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடுதான் நம்மளுடைய இந்தியா. மதம், மொழி, இனம், சாதி எல்லாம் வேறுபட்டு இருந்தாலும் எல்லாரும் நாம் இந்தியன் என்ற ஒற்றுமை உணர்வோடு இருந்து எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.